வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய அமேசான் ஆட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான மெட்ரிக்ஸ். ஸோ அந்த மெட்ரிக்ஸ்லாம் நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த மெட்ரிக்ஸ்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெட்ரிக்ஸ் நிறைய பேர் என்னவோ சொல்கிறீங்க அமேசான் ஆட்ஸில் இது இருக்குது அது இருக்குன்ட்டு, அதுக்கான கம்ப்ளீட் விளக்கம் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருக்கவங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் அப்படின்னா நம்ம செலவு பண்ணது, அதாவது நம்ம எவ்வளோ வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆடுக்காக நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அந்த செலவு பண்ணி அதுக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ். புரிஞ்சிச்சா? நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், செலவு பண்ணதுக்கு வந்த வருமானம் எவ்வளோ, அதாவது உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைச்ச அவுட்புட். ஸோ இன்புட்னு எடுத்துக்கோங்களேன், ஸ்பெண்ட் வந்து இன்புட்டாக எடுத்துக்கோங்க, சேல்ஸ் வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கோங்க. இன்புட் அவுட்புட் அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பணம் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 500 ரூபா போடுறேன், எனக்கு வந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இல்லை 1500 வச்சுக்கலாம். 1500 ரூபாய் எனக்கு வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மெட்ரிக்ஸோட இம்பார்ட்டண்ட் நோட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ROAS. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். ஸோ அப்படின்னா என்ன, அது என்ன ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆடுக்குன்னே சில அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்கிறது, ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு அமௌண்ட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்பெண்ட்னு ஒன்று சொல்லி நம்ம ஒன்று வைக்கணும். ஒரு 10% நம்ம எப்படியும் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து ROAஸ்னால் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதை வகுத்து சேல்ஸால் நம்ம வகுத்தோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கணக்கில் காட்டும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆட் போடுறேன், எத்தனை பேர், நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு யோகா பேக்குன்னு தேடுறேன், யோகா பேக்குன்னு போட்டு தேடினோடனே என்னுடைய ஆடு வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் ஆனால் கிளிக் பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்க, வேறு ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ப்ராடக்ட்டை வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆடை அவங்க பார்த்தாங்க ஆனால் கிளிக் பண்ணல. புரிஞ்சுதா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்னு சொல்லுவோம். பார்த்தாங்க ஆனால் கிளிக் ஆகலை, பார்த்துருக்காங்க, ஜஸ்ட் சீயிங் தான் வந்து இம்ப்ரெஷன். நெக்ஸ்ட் வந்து கிளிக். நான் முன்னாடி சொன்னது தான். ஸோ அவங்க முன்னாடி வந்து அவங்க பார்த்தாங்க ஆனால் கிளிக் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறாங்க, பார்த்தோன்னா நம்மளுடைய ஆட் வந்து ரொம்ப கேப்சரிங்காக, ரொம்ப அட்டென்ஷனாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க நம்ம ஆடு பார்த்து நம்மளோட ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, அவங்க அதை கிளிக் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு கிளிக்ஸ் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் கிளிக்ஸ். ஸோ காஸ்ட் பர் கிளிக்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நம்ம வந்து கணக்கெடுத்து வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆட் ரன் பண்ணும்போது இந்த காஸ்ட் பர் கிளிக்ஸ் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து நிறைய பிட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதாவது அதுதான் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன், என்னென்னு போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஹவு மச் ஐ எம் பேயிங் ஃபார் ஈச் கிளிக். ஒவ்வொரு கிளிக்குக்கும் நான் எவ்வளோ செலவு பண்ணுவேன், எவ்வளோ செலவு பண்ண வைக்குது அமேசான் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அதுதான் வந்து CPC, காஸ்ட் பெர் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட் ஸ்பெண்ட் அண்ட் காஸ்ட் பெர் கிளிக் ஷுட் பி லெஸ் அண்ட் சேல் ஷுட் பி ஹை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறதையும் காஸ்ட் பெர் கிளிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸை வந்து நம்ம ஹை பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரிக்ஸோட ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து செலவை வந்து கம்மி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட் பர் கிளிக்ஸை வந்துட்டு கம்மி காஸ்ட் பர் கிளிக், அதாவது கிளிக்ஸை கம்மி பண்ணிடாதீங்க. அதாவது அந்த கிளிக்கு ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஆகிற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு சேல்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல வந்த விஷயம். ஸோ நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.